9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் யூனிட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் யூனிட்டில் வந்து ஒரு பொருள் 16 மீட்டர் தொலைவை 4 நொடியில் கிடைக்கிறது. மேலும் 16 மீட்டர் தொலைவு வந்து 2 நொடியில் கிடைக்கிறது அப்படின்னா சராசரி வேகம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு தொலைவு 2ஐயும் கூட்டிக்கிறோம், அடுத்து நேரம் 2ஐயும் கூட்டிக்கிறோம், வந்து தொலைவை நேரத்தால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா சராசரி வேகம் கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்து, ஒரு மழை நாளில் வானத்தில் மின்னல் ஏற்பட்ட 5 வினாடிக்கு பிறகு ஒலி கேட்டது, அதாவது இடி கேட்குது. மின்னல் ஏற்பட்ட இடம் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்று கண்டுபிடிக்கும். அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? வேகம் நமக்கு கொடுத்துட்டாங்க, காற்றில் ஒலியின் வேகம் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்படி ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸோ தொலைவு = வேகம் × காலம். ஸோ 346 × 5 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். முடுக்கம் அப்படின்றது வந்து v-u/t. சரியா? எதிர் முடுக்கம் அப்படின்னா வந்து முடுக்கம் கொடுக்க திசை வேகம் குறைஞ்சிச்சின்னா அது எதிர் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான். சயின்ஸ் பொறுத்தவரை எல்லாமே பார்க்கணுன்னு இல்லை, முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ இது வந்து இப்போ திசைவேகம் அண்ட் காலத்துக்கான வரைபடம். இது வந்து இடப்பெயர்ச்சியின் எண் மதிப்பை குறிக்கிறது. இந்த பரப்பளவை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து இடப்பெயர்ச்சியோட வேல்யூவை வந்து நமக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து சீராக முடுக்கப்பட்ட இயக்கம், திசைவேகம் வெர்சஸ் காலம் தான். ஸோ இதோட பரப்பு இது வந்து பார்த்திங்கன்னா சரிவகம் மாதிரி இருக்கா. ஸோ ஆஃப் ஹெச்ன்றது இது, அதாவது இப்படி திருப்பி எடுத்துக்கணும் நம்ம. இது ஏ, இது பி எடுத்துக்கணும், ஹெச்ன்றது இது. ஓகேவா? அப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த சரிவகத்துக்கு வந்து பரப்பு கண்டுபிடிச்சோன்னா இதுலேயும் இடப்பெயர்ச்சி வரும் அப்படி சொல்கிறாங்க. வாகனத்தில் உள்ள வேகமானி வந்து வேகத்தை அளக்கும் ஒரு பரிமாண சராசரி இயக்கத்தில் சராசரி திசைவேகமும் உடனடி திசைவேகமும் சமம். அதாவது ஒரு டைமென்ஷனாக இருக்கும்போது அதனோட உடனடி திசைவேகமும் சராசரி திசைவேகமும் வந்து சமமாக இருக்குமா. அதே மாதிரி தான் வேகமும். ஓகேவா? அடுத்து இயக்க சமன்பாடுகள் 3. இதை வச்சு தான் எல்லா ப்ராப்ளமும் வரும் இந்த யூனிட்டில். v = u+at, s=sன்றது இடப்பெயர்ச்சி, s=ut + ½ at², v² = u² + 2ac. இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 ஃபார்முலா தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக 2-3 ப்ராப்ளம்ஸ் அது கொடுத்துட்றாங்க ஃபிசிக்ஸில். ஸோ 9th and 10th தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா ப்ராப்ளமுமே விடாமல் பார்த்துக்கோங்க. மகிழுந்து ஒன்றில் வேகத்தடைய பிரேக் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரேக் யூஸ் பண்ணோன்னே 6 மீட்டர்/வினாடி² முடுக்கத்தில் அது வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ முடுக்கம் கொடுக்குறோம், பிரேக் கொடுக்குறோம்னா ஒரு முடுக்கம் கொடுக்குறோம், ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், அப்போ தான் நிற்கிது. ஸோ அது வந்து 6. எப்பவுமே பிரேக் கொடுக்கும்போது அந்த முடுக்கத்தை மைனஸ்னு எடுத்துக்கணும். ஸோ -6, a = -6 கிடச்சிருச்சா. நிறுத்த கருவி பிரேக் பயன்படுத்த பிறகு 2 நிமிஷம் கழித்து தான் வந்து மகிழ்ந்து நிற்கிதான். சரியா? அப்போனா வந்து டைமும் கிடச்சிருச்சு 2 செகண்டு. இந்த கால இடைவெளியில் எவ்வளவு தொலைவை வந்து கடந்திருக்கும். ஸோ தொலைவு அப்படின்ட்டாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எஸ்ன்ற அந்த இடப்பெயர்ச்சி தான் தொலைவு. சரியா? ஃபஸ்ட்டு ஏ கிடச்சிருச்சு, டி இருக்குது. இறுதி வேகம் என்ன? இப்போ வாகனம் நின்றுச்சு. ஸோ இறுதி வேகம் என்னது? 0. ஃபஸ்ட்டு வேகம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். v = u+at. ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ இருக்க எல்லாத்தையுமே போட்டோம்னா நமக்கு u வேல்யூ கிடச்சிரும். இப்போ அந்த இடப்பெயர்ச்சி ஃபார்முலா s = ut + ½ at² எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா s வேல்யூவும் கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்து இது வந்து u வந்து 0வாக இருக்கிறப்போ u எப்படி 0 ஆகுது? ஒரு தடையின்றி தானே மேலேருந்து ஒரு பொருளை போடுறோம். ஸோ அதுக்கு எந்த ப்ரெஷரும் கொடுக்குறதில்ல, எதுவும் ஃபஸ்ட்டு ஒரு திசை வேகம் கொடுக்கறதில்ல. ஸோ uன்றது 0. vக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்குது. v = gt, s = ½ gt², v² = 2gh. அப்படியே தான் இந்த ஃபார்முலா 3 ஃபார்முலா பார்த்தோம்ல, அதில் வந்து uக்கு 0 போட்டுருங்க, ஏக்கு பதிலாக ஜியை போட்டுருங்க. ஏன்னா வந்து புவியீர்ப்பு விசையில் தான் அது தானாக கீழே விழுது. ஸோ அப்படியே இந்த ஃபார்முலா மாற்றியாச்சு, வந்துருச்சு. ஓகேவா? இந்த செங்குத்தாக நம்ம மேல் நோக்கி எறிகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திசைவேகம் படிப்படியாக வருது. பெரும உயரத்தை அடையும் போது சுழி மதிப்பு அடையும். அது வந்து அப்பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமாக இருக்கும். அந்த மேலே ஹை பாயிண்ட் போகும்போது a = g இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை மேலாக்கி இருக்கும்போது புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையில் போதில்லை இல்லையா, அதனால் ஏக்கு பதிலாக -g வந்து அதில் வந்து கொடுக்கணும். அதே இது கீழ் நோக்கி வருதுன்னா அந்த புவியீர்ப்பை நோக்கி வருது. ஸோ +g கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து v = 2/r/t. இது வட்டப்பாதையில் போகுதுன்னா அதோட திசைவேகம் என்னவாக இருக்கும்னா 2/r/t. ஸோ டிஸ்டன்ஸுன்றது என்னது? டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா 2/r சுற்றளவு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது திசைவேகம் மட்டும்னா 2/r/t. சரியா? அடுத்து மைய நோக்கு முடுக்கம், மைய நோக்கு விசை. ஆக்சுவலி வந்து இந்த புவியீர்ப்பு விசை இந்த கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலைமினியல் விசை, இது எல்லாமே வந்து மைய நோக்கு விசை. இப்போ 900 கிலோமீட்டர் நெறியுடைய மகிழ்ந்து ஒன்று 10 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் 25 மீட்டர் ஆரம்புடைய வட்டத்தினை சுற்றி வருகிறது. மகிழ்ந்து மீது செயல்படும் முடுக்கம் a எவ்வளோ? நிகர விசை என்ன? முடுக்கம்னா a இப்போ தான் பார்த்தோம். v²/r, a =
v²/r ஃபார்முலா வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ முடுக்கம் A = இந்த இதாக இருக்குது, இந்த இருக்குது. A = v²/r முடுக்கம் வட்டப்பாதையில் இருக்கிறதுக்கு. ஸோ A = v வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 10 m/s வேகத்தில் போகுது. r வந்து 25 மீட்டர் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா A கிடச்சிரும். இப்போ F = எப்போவுமே என்ன, F = m × A, F = m × A. இந்த ஃபார்முலா பேசிக்காக நமக்கு தெரியணும். m வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, A இப்போ நம்ம கண்டுபிடிச்சது போட்டோம்னா நமக்கு வந்து நியூட்டனில் இந்த நிகர விசை வந்து நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்து இப்போ மைய விலக்கு விசைக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, துணி துவைக்கும் இயந்திரம். மைய விலக்கு விசை, துணி துவைக்கும் இயந்திரத்தில் ட்ரை பண்ணும் தெரியுமா, அப்படியே சுற்றி வெவ்வேறு இடத்துல போட்டிருக்கோம். ஸோ வந்து உலர்த்தி, அந்த துணி துவைக்கும் இயந்திரத்தில் துணி உலர்த்தி மைய விலக்கு விசை. அதுக்கப்புறம் வேறு என்னது, நம்ம அந்த தயிரை பிரித்து எடுப்போம் இல்லையா, அப்போ நம்ம வந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக பிரித்து எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லேயும் எடுக்கிற எல்லாமே வந்து மைய விலக்கு விசை. அதே மாதிரி பொழுதுபோக்கு பூங்காவில் குடைராட்டனத்தில் சுற்றும்போது இப்படி வெளியே நோக்கி இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும்ல, இதுவும் மைய விலக்கு விசை. அதுக்கான எக்ஸாம்பிள். சரியா. அடுத்து வந்து இந்த 3 சமன்பாடு ரொம்ப முக்கியம். அடுத்து ஏக்கு பதிலாக G போடுவோம். தடையின்றி தானே கீழே விழ பொருளுக்கு. சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு பொருள் மைய நோக்கு விசையை பெறுகிறது. சீரான ஒரு வட்ட இயக்கத்தில் இருக்கா அப்படின்னா அது மைய நோக்கு விசையாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பூமி வந்து சன்னை சுற்றி வருது, மைய விலக்கு விசை மைய நோக்கு விசை எதிர் திசையில் இருக்கும். அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாலிலேருந்து பாலாடை பிரிக்கும் விசை வந்து மைய சுழற்சி விசை அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிலேருந்து பாலாடை பிரிக்கும் விசை வந்து அது மைய நோக்கும் இல்லை, மைய விலக்கும் இல்லை, மைய சுழற்சி விசை. இப்படி மிக்சியை சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, சுழற்சி விசை. சரியா. மிக குறைந்த தொலைவு தான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். திசைவேகம் காலம் இது ரொம்ப முக்கியம். பாலிலேருந்து பாலாடை விலக்கும் விசை வந்து மைய சுழற்சி விசை, சுழருது. ஓகேவா. அது திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு வந்து இடப்பெயர்ச்சியை வந்து பிரதிபலிக்குது. வட்ட இயக்கம் எது இல்லைன்னா வட்டப்பாதையில் செல்லும் பந்தயமகிழ்ந்து கண்டபடி போகும். சீரான இயக்கம்னா இதுதான். மைய விலக்கு விசை அப்படின்றது மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை. அடுத்து வேகம் ஒரு ஸ்கேலார், திசைவேகம் ஒரு வெக்டார். முடுக்கத்துக்கு ஆப்போசிட் ஒடுக்கம். இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தின் பரப்பளவு வந்து எதை குறிக்குது அப்படின்னா, திசைவேகம் பை காலம் தான் வந்து இடப்பெயர்ச்சி. சரியா. இடப்பெயர்ச்சி பை காலம் வந்து திசைவேகம் அப்படி மாற்றி வருது. அடுத்து இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து சம இடைவெளியில் சமகால அளவில் சம இடைவெளியை கடக்கும் பொருளின் இயக்கம் எது அப்படின்னா வந்து இது. ஓகேவா. சீரான முடுக்கம் அப்படின்றது வந்து சீராக அப்படி முடுக்க விட்டு போகுது. நிலையான எதிர்மறை முடுக்கம்னா அப்படி டவுன்வர்ட்ஸாக வர்றது. அடுத்து சீரான முடுக்கம்னா இது வந்து சீரற்ற முடுக்கம். சீரற்ற முடுக்கத்துக்கு தான் இது. ஓகேவா. அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா, ஸோ ஒரு பந்து 20 மீட்டர் உயரத்தில் இருந்து மெதுவாக கீழே விடப்பட்டது. ஸோ தானே கீழே விழும் பொருள். அதன் சீரான திசைவேக மாறுபாட்டு வீதம் வந்து 10 m/s. அது எந்த திசை வேகத்தில் தரையை தொடும். அதன் சீரான திசைவேக மாறுபாட்டு வீதம் அப்படின்னா ஏன்றது இங்கே ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜி தான் வந்து 10 m/s. எந்த திசை வேகத்தில் தரையை தொடும் V கண்டுபிடிக்கணும். தரையை தொடுவதற்கு ஆகும் காலம் எவ்வளவு Tயும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஹைட் நமக்கு தெரியும். ஹெச் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அதாவது எஸ்ன்றது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆரம்ப திசை வேகம் கொடுத்து மூவ் ஆகிற பொருளுக்கு. இது வந்து தானே கீழே விழுற பொருளுக்கு வந்து ஹைட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு வந்து எந்த இடப்பெயர்ச்சியை தான் ஹைட்டு நீங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா மேலேருந்து விழுது. h = ut + ½ மேலேருந்து விழுதுன்னா அதுக்கு u வந்து என்னது 0. ஸோ இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்க போகுது. ½ × g வந்து கொடுத்துட்டாங்க 10, t² நமக்கு தெரியாது, h கொடுத்துருக்காங்க 20. ஸோ இதுலேருந்து டைம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு இப்போ டைம் தெரியும். ஸோ v மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். v = u + gt. ஓகே, u 0. ஸோ v = gt மட்டும் தான் போட போகிறோம். இங்கே g வந்து நமக்கு தெரியும், t கண்டுபிடிச்சிட்டோம் 2. ஸோ v = 20. ஈஸியான ப்ராப்ளம் தான். அடுத்து ஒரு தடகள வீரர் 200 மீட்டர் விட்டமுடைய வட்டப்பாதையை, அப்படின்னா இது வந்து விட்டம் d. அப்போ r எவ்வளோ 100, 40 வினாடியில் கிடைக்கிறார் அப்படின்னா 2 நிமிஷம் 20 வினாடியில் அவர் கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவர் எவ்வளோ தொலைவு கடந்தார் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து 2πr போட்டு கண்டுபிடிக்கணும். சரியா. வட்டத்தின் சுற்றளவு தான் அவர் கடந்த டிஸ்டன்ஸ். ஸோ 2 × 22/7 × r போட்டோன்னா 628. அவரோட சுற்றளவு வந்து 628. இவ்வளோ தூரம் கடந்திருக்காரு. இது எப்போ கடந்திருக்காரு? 40 வினாடியில் கடந்திருக்காரு. அப்போ 40 வினாடியில் 628 கடந்திருக்காருன்னா
இது வந்து எல்லாத்தையும் செகண்டில் மாற்றும்போது 140ன்னு வரும். ஸோ 140 செகண்டில் எவ்வளோ கடந்திருப்பார்? ஸோ 40 செகண்டில் 628னா 140 செகண்டில் எவ்வளோ கடந்திருப்பாருன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா அதான் ஆன்சர். அடுத்து, ஒரு பந்தய மகிழ்ந்து வந்து 4 மீட்டர்/செகண்ட் சீரான முடுக்கத்தில் பயணிக்கிறது. ஏ 10 வினாடியில் அது கடந்த தொலைவு. ஏ இருக்குது, டி இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து கடந்த தூரம். ஸோ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஏ = UT + ½ AT². ஓகேவா? சீரான முடுக்கத்தில் பயணிக்கிறது. அது வந்து யூ வந்து இங்கே ஆரம்ப திசை வேகம் எதுவுமே கொடுத்ததா வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஸோ 0 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ½ இன்ட்டு முடுக்கம் வந்து எவ்வளோ? 4 10 வினாடி. ஸோ 10² ½ AT² போட்டோம்னா 200 மீட்டர் வேல்யூ கிடச்சிருச்சு. சரியா? அப்படி இந்த 3 ஃபார்முலா தான். 3 ஃபார்முலா மாற்றி மாற்றி போட்டோம்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து வந்து பாய்மங்கள். பாய்மங்கள் வந்து அழுத்தம் P அப்படின்றது உந்து விசை பை தொடுபரப்பு F/A. சரியா? ஒரு பாஸ்கல்ன்றது ஒரு Nm/m². சரியா? ஒரு ஆணியில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும். இது வந்து நிறைய ஆணி சேர்த்து வச்சோன்னா அழுத்தம் குறையாக இருக்கும். ஸோ பரப்புக்கு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் தான் அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க. 90 கிலோ நிறைய கொண்டு மனிதன் ஒருவன் 2 கால்களை தரையில் நிற்கிறான். தரையுடன் கால்களில் பரப்பளவு வந்து A வந்து இவ்வளோ, உடல் எவ்வளோ P வந்து கேட்டிருக்காங்க. P = F/Aன்னு பார்த்தோம். இங்கே F கொடுக்கல, அதுக்கு பதிலாக M கொடுத்துருக்காங்க. ஸோ F = MA அப்படின்றது தெரியும் நமக்கு. ஸோ ஏன்றது mg, இங்கே வந்து G தானே கொடுத்துருக்காங்க. ஸோ M × G. ஸோ 90 × 10 மேலே போட்டுக்கிறோம். பை ஏரியா வந்து அங்கே கொடுத்துருக்காங்க 0.036. அது போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து பாய்மங்களின் அழுத்தம். பாய்ம அழுத்தம் அதுவும் அதே தான், F/A. அழுத்தம் அப்படின்றது நீரோட ஆழத்தை பொறுத்து, திரவத்தின் அடர்த்தியை பொறுத்து, புவியீர்ப்பு முடுக்கம் 3ஐயும் சார்ந்து அமையும். சரியா? இப்போ வந்து இதில் பார்க்க வேண்டியது P = இன்னொரு ஃபார்முலா H/ρg. எல்லாத்துலேயும் இந்த ஃபார்முலா வரும். P HPG கேஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. P = H/ρg. ஓகேவா? அடுத்தடுத்து எல்லாத்துலேயுமே வரும். இது வந்து 0.85 மீட்டர் திரவத்தம்பு உயரம்னா H கொடுத்துட்டாங்க, ரோ கொடுத்துட்டாங்க. அதே உயரம் இல்லை மண்ணெண்ணெய், இதுக்கும் ரோ கொடுத்துட்டாங்க. உயரம் வந்து அதே தான். ஸோ G இது வந்து நமக்கு தெரியும் 9.8. அதை எல்லா இடத்துலையும் 10ன்னு எடுத்துக்குவோம். ஸோ H/ρg, இங்கேயும் H/ρg மல்டிப்ளை பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். அடுத்து, வளிமண்டல அழுத்தம். பூமியானது குறிப்பிட்ட உயரம் வரை வந்து இடத்துல 300 கிலோமீட்டர் வரை காற்றால் சொல்லப்படுது. எவ்வளோ தூரம் காற்றால் சொல்லப்படுது அப்படின்னா 300 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கணும். மனிதனின் நுரையீரல் கடல் மட்ட வளிமண்டல அழுத்தத்தில் 101.3 kPa சுவாசிப்பதற்கு ஏற்ற மாதிரி தகவமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து P இங்கே வந்து திரும்ப ரோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, H கொடுத்துருப்பாங்க. H/ρg அந்த ஃபார்முலா போட்டு அப்படி மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஒரு ATM அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படின்றது 1.013 பார் இல்லாட்டி 101.3 கிலோ பாஸ்கல். சரியா? அடுத்து, இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ள பாதரச காற்றழுத்தமானி வந்து 732 மில்லிமீட்டர் அளவினை பாதரச தம்பத்தில் குறிக்கிறது. பாதரச தம்பத்தில் ஹைட் வந்து இங்கே இருக்குது, இவ்வளோ இருக்குது. அங்குள்ள வளிமண்டல அழுத்தத்தை வந்து நம்ம கணக்கிடணும். ஸோ H இருக்குது, ரோ இருக்குது, G இருக்குது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா வேல்யூ கிடச்சிரும். அடுத்து, தனிச்சுழி அழுத்தம்னா வளிமண்டல அழுத்தத்திலேருந்து அளவி அழுத்தத்தை மைனஸ் பண்ணோம்னா தனிச்சுழி அழுத்தம் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து, கடலுக்கு உள்ளே வந்து வெளியில் இருக்க அட்மாஸ்பியரை விட 2 மடங்கு காற்றழுத்தம் அதிகமாக இருக்குமா, 2 மடங்கை விட அதிகமாக இருக்குமா. எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வந்து வாகனங்களில் இந்த டயர்லலாம் வந்து PSI அப்படின்னு கொடுப்பாங்க. 33 கொடுங்க, 36 கொடுங்கன்னு சொல்லுவோம்ல. அந்த டயர் PSIனா என்னென்னா பாஸ்கல்/இன்ச் அழுத்தம் தான் அது. சரியா? இது அழுத்தத்தை இழக்கிற ஒரு பழமையான முறைன்றாங்க. அடுத்து, பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதி எல்லாருக்கும் தெரியும், நீரியல் அழுத்தியை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஃபார்முலா முக்கியம். F2 = F1 × A2/A1. சரியா? இப்போ வந்து இந்த வாகனத்தை ஒரு சைடு ஏற்றுவாங்க இல்லையா, க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வந்து வாகனத்தை ஒரு நீரழுத்தி மூலமாக தான் ஏற்றுவாங்க. ஸோ அதை வச்சு தான் எல்லா ப்ராப்ளமும் வரும். 2000 கிலோகிராம் எடை கொண்ட வாகனம். ஸோ M கொடுத்துட்டாங்க. நீரியல் அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. வாகனம் இருக்கும் பிஸ்டனின் பரப்பளவு 0.5 m². விசையை ஏற்படுத்தும் பிஸ்டனின் பரப்பளவு, இதுதான் நீரியல் அழுத்தி, இதுதான் பிஸ்டனோட பரப்பளவு 0.03. எப்பவுமே வாகனத்தை தான் 1ன்னு எடுத்துக்கணும். சரியா? வாகனத்தை தான், அதாவது இந்த F1 ஃபார்முலாவில் வாகனத்துக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் தான் F1. வாகனத்தோட பரப்பளவு தான் வாகனத்தை தாங்கிட்டு இருக்கோம்ல ஒரு இது, வாகனம் இருக்கும் பிஸ்டனின் பரப்பு, அதுதான் A1. இன்னொன்று வந்து விசை செயல்படுற இன்னொரு பிஸ்டன் A2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா?
ஸோ இப்போ வாகனம் உள்ள பிஸ்டனின் பரப்பளவு A1 0.5 மீட்டர் ஸ்கொயர், வாகனத்தின் எடை F1 வந்து 2000 கிலோகிராமா. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன தேவை, F1 தேவை. ஸோ M×G போட்டுருவோம். இது பெருக்கிட்டோன்னா F1 கிடச்சிரும். F2 நமக்கு தேவை. ஸோ ஃபார்முலா F2 = F1 × A2/A1. F2 தெரியாது. F2 = F1 வந்து இந்த பெருக்கி வச்சுருக்கோம்ல, இது A2ன்றது இது வந்து விசை கொடுக்கறது, கீழே இருக்கிறது இந்த வாகனம். F1ம் A1 தான் வாகனம், மறந்துடக்கூடாது. மாற்றி போட்டோன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ போட்டோம்னா நமக்கு நியூட்டனில் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? 1 ml அப்படின்றது தான் சென்டிமீட்டர் க்யூப், 1 லிட்டர் அப்படின்னா வந்து அது மீட்டர் க்யூப். அடுத்து ஒப்படர்த்தி. ஸோ ஒப்படர்த்தி அப்படின்றது வந்து பொருளின் நிறை பை நீரின் நிறை. பொருளின் நிறை பை நீரின் நிறை தான் ஒப்படர்த்தி. கொடுக்கப்பட்ட பொருளின் அடர்த்திக்கும் அதே பெருமன் உள்ள ஒப்பிடப்படும் பொருளின் அடர்த்திக்கும் உள்ள விகிதம் தான் வந்து ஒப்படர்த்தி. நீர் பயன்படுத்தினோம்னா வந்து ஒப்படர்த்தி வந்து தன்னடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் அதை. சரியா? இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் பார்த்துடலாம். 12 சென்டிமீட்டர் நீளம், 11 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட 3.5 சென்டிமீட்டர் தடிமன். சரியா? லென்த்து, பிரென்த்து, டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு வினோதமான பொருள் வந்து இருக்குது, அதோட நிறை வந்து 1155 கிராம் அப்படின்னா அதன் அடர்த்தி எவ்வளோ? அடர்த்தி எவ்வளோ? தண்ணீரில் அது மிதக்கமாக மூழ்குமா? அடர்த்தி அப்படின்னாலே நிறை பை பருமன். அடர்த்தினா நிறை பை பருமன். ஸோ நிறை எவ்வளோ? 1155 பை பருமன், இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ அந்த இப்போ வந்து 2.5 கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப். நீருக்கு தண்ணிக்கு எவ்வளோ அடர்த்தினா 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப். 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன செய்யும்? மூழ்கும். 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது மிதக்கும். ஸோ மிதத்தல் தத்துவத்தில் எங்களுக்கு திரவமானி இருக்கு இல்லையா, ஹைட்ரோமீட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது வந்து பாதசம், காரிய குண்டுகள் தான், அதை வச்சு தான் நிரப்புவாங்க. திரவமானிகளை பல்வேறு பயன்பாட்டிற்கு வந்து பயன்படுத்தும். திரவமானி எதுக்கு பயன்படுத்துனா, பாலின் அடர்த்தியை கண்டடிக்கிற பால் மானியில், சர்க்கரை நடத்தியை கண்டடிக்கிற சர்க்கரை மானியில், சாராயத்தின் நடத்தியை கண்டடிக்கிறதுக்கு ஆல்கஹாலிக் மீட்டர், அது எல்லாத்துலையும் பயன்படுது. பாலின் தூய்மையை கண்டறிகிறதுக்கு வந்து பயன்படுது. பாலின் தன்னடர்த்தி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பால்மானி வேலை செய்கிறது. சரியா? இது எவ்வளோ அளவீடு இருக்குன்னா 15 to 45 வரைக்கும் அளவீடு இருக்கும். இது வந்து செய்முறை அவ்வளோதான். 60 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் தான் பால்மானி சரியான அளவீடுகளை கொடுக்கும். இப்போ 60 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. ஓகேவா? அடுத்து 1 லிட்டர் பால் வந்து 54ன்னு சொல்லி மேக்ஸிமம் 60 ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க. ஸோ 60 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வெந்நீரின் அளவு கணக்கிட, வெந்நீரின் அளவு அதிகமானால் பால்மானி பாலில் குறைவாக மிதக்கும். பால்மானி அளவிடும் சரியான பாலின் அளவீடு 32. கரெக்டாக ஒரு அளவீடு இருக்கணும்னா 32 இருக்கணும். 32 ரூபா தான் போடணும், 60 ரூபா போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பால் பண்ணைகளில் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. மிதப்புத்தன்மை, மிதப்பு விசை வந்து எப்படி மேல் நோக்கி விசை கொடுக்கும்போது நன்னீரை விட உப்பு நீரில் அதிகமாக மிதப்பு விசை ஏற்படுத்துமா. ஏனெனில் மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல் அதன் அடர்த்தியினும் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்கிமிடிஸ் தத்துவம். இதான் வந்து ஒருத்தர் தண்ணியில் இறங்கும் போது வந்து ஆர்கிமிடிஸ் தான் தண்ணியில் இறங்குறப்போ தண்ணி வெளியேறும். அதை பார்த்துட்டு யுரேகான்னு கத்திட்டு வருவார். ஸோ நமக்கு வெயிட்டுக்கு ஏற்ற ஒரு நீர்மம் வந்து வெளியேறுது. ஸோ மேல் நோக்கு விசைனா இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட பாய்மத்தின் எடை. பொருளின் தோற்ற எடைகளை எப்படின்னா காற்றில் பொருளின் எடை மைனஸ் மேல் நோக்கு விசை. அடுத்து இதெல்லாம் பேசிக் தான். அழுத்தத்தை வந்து உந்து விசை, அழுத்தத்தை ஏற்படுத்தும் விசை உந்து விசை நியூட்டன். ஓகேவா? அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். அடுத்து வந்து 76 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பாதரச தம்பம் ஏற்படுத்தும் அழுத்தம் தான் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அடுத்து மேல்நோக்கு விசை தான் வந்து மேல்நோக்கி உந்து விசை, அதை தான் வந்து மிதப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். கார்ட்டீசியன் மூழ்கி ஆய்வு வந்து மிதப்பு விசையின் தத்துவத்தையும் நல்லியல்பு வாயு விதியையும் சோதனை மூலம் விளக்கிறது. கார்ட்டீசியன் மூழ்கி இது வந்து என்ன பண்ணுறது, மிதப்பு விசையின் தத்துவத்தையும் நல்லியல்பு வாயு விதியையும் சோதனை மூலம் விளக்குகிறது. அந்த வாயு இருக்கனால தானே அது மிதக்குது. ஸோ நல்ல இயல்பு வாதிப்பத்தையும் வந்து ஞாபகப்படுது. கார்ட்டீசியன் மூழ்கி அப்படின்னா அது பெண்ணில் மண் போட்டு உள்ளே போடுவோம்ல, சாதா அந்த ஞாபகம் தரணும். அது போடலைன்னா மிதக்கும் போது மேலே வாயுலாம் இருக்கும்ல. ஸோ நல்லியல்பு வாயு பற்றியும் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒப்படர்த்தி அப்படின்றது ஒரு எண் தான். சரியா? இதுக்கு வந்து அலகு இல்லை, ஒப்படர்த்திக்கு அலகு கிடையாது. நீரியல் மானி ஒரு
நீரியல் மானி எதுக்கு பயன்படுது? திரவத்தின் ஒப்படத்தை கண்டுபிடிக்க ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. தத்துவம் வந்து ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், நீரியல் மானி வந்து ஒப்படத்தையை கணக்கிட பயன்படுகிறது. சரியா? பால்மானி என்பது ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை பயன்படுத்தி பாலின் அடர்த்தியை கணக்கிட. பால்மானி என்ன தத்துவம்? ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். நீரியல் மானி என்ன தத்துவம்? அதுவும் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஒப்படத்தை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. சரி, நீரில் மூழ்கி இருக்கும் காற்றுக்கு மொழி மேலே எழும்போது அது அளவு வந்து அதிகரிக்கும். கீழே இருக்கும்போது அடர்த்தி அதிகம் இருக்கிறனால வந்து கம்மியாக இருக்கும், மேலே வர வர அதிகமாகும். வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அதன் குறைந்த அடர்த்தி தான் காரணம். அழுத்த சமையற்கலன் வந்து சமையற்கலன் அந்த குக்கரில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதிகபட்ச அழுத்தம் கொடுக்குறதுனால கொதிநிலை டக்குன்னு உயர்ந்துருது. அதனால தான் சீக்கிரம் வெல்ல முடியுது. ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கும். சரியா? பொருளானது திரவத்தில் மூழ்கும் போது உணரப்படும் எடை அதன் உண்மையான எடையை விட குறைவாக வந்து இருக்கும். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுத்துவது காற்றழுத்தமானி. அடுத்து வந்து பலரசம் அருந்த பயன்படும் உறிஞ்சுகுழல் அழுத்த வேறுபாட்டினால்தான் தான் வந்து மேலே வருது பலரசம். சரியா? நீலத்தடி நீர் பம்பில் போட்டு எடுப்போம்ல, அதுவும் வந்து ஆர்க்கிமிடிஸ் நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி மேலே எழுறது வந்து ஆர்க்கிமிடிஸ் நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் தான். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் வாயுக்களுக்கும் பொருந்தும். இப்போ நீருக்கு பார்த்தோம்ல, அந்த மாதிரி வாயுக்களுக்கும் பொருந்தும். நீரியல் அழுத்தியை பயன்படுத்தி எண்ணெய் வித்துகளிலிருந்து எண்ணெய் வந்து எடுக்கலாம் அப்படின்றாங்க. 1 கிராம் எடை அப்படின்னா அடர்த்தி வந்து நிறைபை பருமன். 1 கிராம் எடை அப்படின்றது 980 டைன். சரியா? அடர்த்தினா நிறைபை பருமன். 1 கிராம் எடை அப்படின்றது 980 டைன். பாஸ்கல் விதி வந்து அழுத்தம் பற்றுறது. பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் வந்து HρG. பால்மானின்றது பாலுக்கு அதுக்கு பயன்படுது. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ப்ராப்ளம் பார்த்துலாம். 200 கிராம் எடை கொண்ட மரக்கட்டை ஒன்று நீரில் மேல் மிதக்கிறது. சரியா? மரக்கட்டையின் பருமன் வந்து 300 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா நீரில் ஏற்படும் உந்து விசையை கண்டுபிடிக்கணும். F = m × A. m வந்து இது கிலோகிராமில் மாத்திரம் 0.2. m போட்டாச்சு. m × G. இங்கே வந்து G வந்து 9.8. சரியா? முடுக்கம் கொடுக்கலன்னா G தான் 9.8. உடனே ஆன்சர். இந்த பருமன் இதில் தேவையே இல்லை. அடுத்து பாதரசத்தின் அடர்த்தி வந்து 13600 எனில் ஒப்படர்த்தியை காண்க. ஸோ பாதரசத்தின் அடர்த்தியை மேலே போட்டுக்கலாம். கீழே வந்து இது கிலோகிராமில் கொடுத்துருக்காங்கல்ல, கிராமில் கொடுத்துருந்தா 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் தான் எது நீரின் அடர்த்தி கீழே. இது வந்து கிலோகிராமில் கொடுத்தனால கீழே வந்து 10⁻³ போடுறோம். ஸோ கேன்சல் பண்ணுறோன்னா ஆன்சர் வந்துருச்சு. நீரின் அடர்த்தி 1 கிராம் சென்டிமீட்டர் கியூப். அதுனா அடர்த்தி அதன் அடர்த்தியை அலகில். நீரின் அடர்த்தியை வந்து ஸ்டாண்டர்டாக சொல்லணும்னா கிலோகிராமில் தான் சொல்லணும். ஸோ என்ன சொல்கிறாங்க, இது வந்து சென்டிமீட்டர் கியூப்பில் வரும்போது 1 கிராம், மீட்டர் கியூப்பில் வரும்போது 1 கிலோகிராம் தான். ஸோ 1 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்து 100 கிராம் எடை கொண்ட மரக்கட்டை ஒன்று நீரில் மிதக்கிறது எனில் அதன் தோற்ற எடையை காண்க. மிதக்குது அப்படின்னா அதுக்கு தோற்ற எடை 0வாக தான் இருக்கும். சரியா? மிதக்குது அப்படின்னாலே தோற்ற எடை 0. அதான் ஆன்சரு. ஸோ வந்து வளிமண்டல அழுத்தம் வந்து 98.6 இருக்குது, கிலோ பாஸ்கல்னு இருக்குது. அப்படி இருக்கும் போது பாதரச காற்றழுத்தமானியின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ H = இது ஒரு ஃபார்முலா மாதிரி. அட்மாஸ்பரிக் வளிமண்டல அழுத்தம் எவ்வளோ கூட 98.6 கிலோ பாஸ்கல்னு 10⁻³ போட்டுக்கிறோம். பை கீழே எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே அழுத்தம் எதோட அழுத்தம்? பாதரசத்தோட அழுத்தம். பாதரச காற்றழுத்த உயரம் தான் வேறு கேட்டிருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறோம், கீழே 13.6 × 10⁻³ போடுறோம். இன்ட்டு ஜியும் போடுவோம். ஓகேவா? இந்த சம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா உயர் சிந்தனை வினாக்கள் இல்லையா H. ஸோ உயரம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், மேலே வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் போடணும், கீழே பாதரசத்தோட ப்ரெஷர் போடணும், இன்ட்டு ஜியும் போடணும். போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது மட்டும் வித்தியாசமான சம். இந்த ஃபார்முலாவை தனியாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபார்முலாஸ் எல்லாமே கடைசியாக ஒரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லாமே 6th to 12th எல்லாமே சேர்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வர பார்த்துக்கோங்க. அடுத்து கடைசியாக மொத்தமாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மின்னூட்டமும் மின் ஓட்டமும். இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ஃபார்முலா மட்டும் தான். Q = N × E. ஈன்றது எலக்ட்ரான்ஸ் 1.6 × 10⁻−19. ஸோ ஒரு கூலுமில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை. ஸோ கூலும் ஆன்சர் Q வந்து 1 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? N தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 1/1.6 × 10⁻−19 வந்து அது மாறும்போது +19 வந்திருக்கு. திரும்ப மேலே போகும்போது திரும்ப மைனஸில் வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோன்னா வந்து நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. பிக்கோ கூலும் அப்படின்னா பிக்கோனா 10⁻−12 மறந்துடக்கூடாது. நானோ தான் -9, மைக்ரோனா 10⁻−6. அடுத்து எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்ஸு, டெஃபினிஷனு,
அப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானோட திசை தான் கரண்ட்டோட திசை. சரியா? I = Q/T, மின்னோட்டம் = மின்னூட்டம் பை டைமு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. I = Q/T வச்சு ஒரு ப்ராப்ளமு. அதே மாதிரி திரும்ப Q வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளமு. அடுத்து மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசையோட ஃபார்முலா W/Q. இது வந்து செய்யும் வேலை. சரியா? இது வந்து கூலும் நமக்கு தெரியும். E = W/Q. அதே இது Vயும் அதே ஃபார்முலா தான். V = W/Q. ஸோ மின்னழுத்த வேறுபாடுன்னு கேட்டிருந்தாலும் சரி, மின்னியக்கு விசைன்னு கேட்டாலும் தெரிந்தாலும் சரி, அந்த ஒர்க் பை மின்னூட்டம் போட்டுறணும். இதுக்கு தான் 2 ப்ராப்ளமு. அப்படியே அந்த ஃபார்முலா போட்டால் முடிஞ்சிச்சு. அடுத்து மின் தடை அப்படின்றது வந்து அலுமினியம், தாமிரம், அலுமினியம் வழியாக மின்சாரம் போகும். நல்லா நிக்ரோம், வெள்ளி ஆக்சைடு வழியாக ஓரளவு தான் போகும். கண்ணாடி, பல்படிமம், பாலிமர், ரப்பர் வழியாக, காகிதம் இது வழியாக சுத்தமாக போகாது. இதான் மின்தடை பொருட்கள். மின்தடையின் அலகு ஓமு. மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்டு. ஸோ இது நமக்கு வந்து தெரிஞ்சது இல்லையா? ஆறுன்னு இருந்துச்சு. இந்த பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு அதெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது வந்து ஈயும் வியும் இப்போ ஒரே ஃபார்முலான்னு தான் பார்த்தோம். ஈக்கும் ஒரே ஃபார்முலா தான், விக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா மின்னியக்கு விசை அப்படின்னா கரண்ட் அந்த சர்க்யூட்டில் இல்லாதப்போ இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து மின்னியக்கு விசை. கரண்ட் இருக்கிறப்ப இருக்க டிஃப்ரென்ஸு மின்னழுத்த விசை. சரியா? மின்னழுத்த வேறுபாடு. இதுதான் வந்து அது ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. இது வந்து ஜஸ்ட் சிம்பிள்ஸ், எதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வெப்ப விளைவை பயன்படுத்தி என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா, வெப்ப விளைவினால் மின் செலவை பெட்டி, நீர் சூடேற்றி, அப்புறம் வறுதட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து 9 வோல்ட்டு வச்சு தான் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். வீட்டில் யூஸ் பண்ணுற 220 வச்சு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஃப்ளமிங் வழக்கை விதி, ஒவ்வொரு விதி அந்த மாதிரி தான் வரும். அடுத்து டிசி, டைரக்ட் கரண்ட், அந்த நேர் மின்னோட்டம், நேர் திசை மின்னோட்டம், அது எதில் யூஸ் ஆகுது? கைபேசி, வானொலி பட்டி, மின்விசை பலகை, அப்புறம் மின்சார வாகனம், பேட்ரிஸில் இதெல்லாம் யூஸ் ஆகுது. அடுத்து ஏசி கரண்ட்டு. ஏசி கரண்ட்னால் என்ன ஆகும்? அதில் தான் அதிர்வெண் இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். வீடுகளுக்கு வழங்கப்படுவது மாறுதிசை மின்னோட்டம். மாறுதிசை மின்னோட்டத்தை நீர் மின்னோட்டமாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு கருவியாக தான் திருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நேர்திசை மின்னோட்டத்தை, இப்படி வந்து மின்னோட்டத்தெல்லாம் வந்து நேர்திசை மின்னோட்டத்தை உருவாக்குவதை விட மாறுதிசை மின்னோட்டம் உருவாக்குறது, ஏசியை உருவாக்குறது தான் ஈஸி. சரியா? மின்காந்த தூண்டலை மாறுதிசை மின்னோட்டத்தால் தான் வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்திசை மின்னோட்டத்தின் நன்மைகள் என்னென்ன பண்ணுது அப்படின்னா, மின்முலாம் பூசுதல், மின் தூய்மையாக்குதல், மின்னச்சு வார்த்தல், அதுக்கெலாம் வந்து டிசி கரண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது டிசி கரண்ட்டை தான் சேமித்து வைக்க முடியும். ஒரு இடத்துல சேமித்து வைக்கணும்னா அது டைரக்ட் கரண்ட்டாக தான் இருக்கணும். இந்தியாவில் வீடுகளுக்கு எவ்வளோ மின்னோட்டம் பயன்படுத்தணும்? 220, 50. இதே இது அமெரிக்கா, ஐக்கிய நாடுகளில் 110, 60. இது வந்து பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் யூஸ் பண்ணுற எவ்வளோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறோன்னா 50. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உலர்ந்த நிலையில் மனிதனில் வந்து மின்தடை 1,00,000 ஓம் இருக்குமா. இது வந்து ஈரமாகிடுச்சுன்னா சில 100 ஓமாக மாறிடுமா. ஸோ அதனால தான் வந்து ஈரத்தோடு கை வைக்கக்கூடாது அப்படின்றது. மரபு மின்னோட்டம் அப்படின்றது நேர் மின்னோட்டம். எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படின்றது எதிர் மின்னோட்டம். சரியா? அடுத்து வந்து மின்னோட்டத்தால் வெப்ப விளைவு, வேதி விளைவு, காந்த விளைவு எல்லா விளைவும் ஏற்படுது. அடுத்து நேர் மின்னோட்டம் எதனால் தோன்றுறது அப்படின்னா, எலக்ட்ரான்கள் இழப்பு. எலக்ட்ரான் இழந்துருச்சுன்னா அது நேர் மின்னோட்டம் ஆயிரும். சீப்பினால் தலைவு கதுவதால் மின்னோட்டங்கள் இடம்பெறுகின்றன. மின்னோட்டம் இல்லை, மின்னூட்டம் இடம்பெறுகிறது. மின்விசை கோடுகள் நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் முடிவடையும். மின்விசை கோடுகள். சரியா? நேர் டு எதிர். அடுத்து மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்வதற்கு காரணம் என்னென்னா, எலக்ட்ரான், நேர்மின் அயனிகள் ரெண்டுமே தான். மின்னோட்டத்தின் வெப்ப விலை தான் ஜூல் வெப்பமேறல் அப்படின்னு சொல்கிறோம். மின்முலாம் பூசுதல் ஒரு வேதி விளைவு. சரியா? ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்னா, எல்லாது வெப்பநிலை, வடிவம், கம்பியின் நீளவு, வடிவம் இல்லைன்னு நினைப்போம், வடிவமும் தான். சரியா? அடுத்து எலக்ட்ரான்கள் வந்து அதிக மின்னழுத்தம் டு குறைந்த மின்னழுத்தத்துக்கு வந்து போகும். எலக்ட்ரான்கள் வந்து மரபு மின்னோட்டத்துக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். ஸோ வந்து எதிர் டு நேர் மாதிரி போகும். ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை அப்படின்றது வந்து இறைப்பானோட ஒப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. வீடுகளுக்கு கொடுக்கப்படும் மின்சாரம் வந்து 50 ஹெர்ட்ஸ் தான். சரியா? மின்னியல் நடுநிலை என்பது சுழி மின்னோட்டம் அல்லது சமமான அளவு நேர் எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும். அம்மீட்டர் வந்து எப்போவுமே வந்து தொடர் இணைப்பில் தான் இருக்கும். ஆனோடு நேர் மின்னோட்டம். மின்னோட்டம் வந்து காந்த விளைவை ஏற்படுத்தும். மின்னூட்டம் அப்படின்னா கூலும். மின்னழுத்த வேறுபாடு அப்படின்றது வோல்ட்டு. மின்புலம் வந்து பார்த்தோம்ல, ஈனா W/Q. ஸோ டபிள்யூனா இதில் வந்து நியூட்டன் பெர் கூலும்.
அடுத்து மின் தடைனா ஓம், மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர். அடுத்து இப்போ சி போன்ற தலைமுடியில் சேர்ப்பதனால் -0.4 கூலும் வந்து மின்னூட்டத்தை பெறுகிறது அப்படின்னு எந்த பொருள் எலக்ட்ரானை இழந்திருக்கும்? சீப்பு பெறுதுன்னா தலைமுடி தான் இழந்திருக்கும். அது எது எலக்ட்ரானை பெற்றது அப்படின்னா சீப்பு தான் பெற்றிருக்கும். அவ்வளோதான். எத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா வந்து எண் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ Q =NE தெரியும். ஸோ நம்பர் தான் கேட்டிருக்காங்க. N = Q/E. ஸோ Q வேல்யூ நமக்கு தெரியும். எலக்ட்ரான் வேல்யூ 1.6 × 10⁻19 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து 2.5 அளவு மின்னோட்டம் மின்விளக்கு ஒன்றில் 2 மணி நேரம் பாய்ந்தால் 2 மணி அப்படின்னா செகண்டில் மாற்றும் போது 2 × 60 × 16 போட்டுக்கணும். மின் ஊட்டத்தின் மதிப்பை காண்க. ஸோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? I கொடுத்துருக்காங்க, T கொடுத்துருக்காங்க, Q கண்டுபிடிக்கணும். ஸோ Q = I × T. ஸோ போட்டோம்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். அடுத்து மின் தடை ஒன்றில் பாய்மின் இது வந்து என்னென்னா வந்து மின் தடை மதிப்பு கேட்டிருப்பாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மின்தடை =∆V/∆I. சரி, ∆V/∆I. ஃபஸ்ட்டு VF ஃபுல்லாக கூட்டிக்கணும். அடுத்து IF ஃபுல்லாக கூட்டணும். வீல அந்த கூட்டினதுலேருந்து டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து 5th யூனிட் வந்து பார்த்துடலாம். காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். சரியா? ஐன்ஸ்டீன் வந்து குழந்தை பருவத்தில் காந்தங்களால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையான காந்தம் வந்து மேக்னடைட். ஓகேவா? அடுத்து வந்து இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சிம்பிளாக சும்மா பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து சில கடல் ஆமைகள், லார்ஜர் ஜெயிண்ட் கடல் ஆமை இருக்கு இல்லையா, பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளுக்கு பின் வந்து முட்டையிடு. எப்படின்னா புவிக்காந்த உருப்பதித்தல் முறையை பயன்படுத்தி காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றல் அதுக்கு இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து தாயகத்துக்கு திரும்புது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து மின்னோட்டத்தின் காந்த விளைவுலாம் எப்படி இந்த பேசிக்ஸு. ஸோ லாரன்ஸ் வந்து மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது. காந்தப்புல திசையல்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது. அதை தான் வந்து லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபாரடே வந்து என்ன பண்ணுவார்? அவரும் வந்துட்டு மின்னோட்டம் பாயும் கடத்தும் விளக்கம் அடைகிறத வந்து கண்டுபிடிப்பார். அடுத்து நமக்கு தேவையானது இங்கே ஃபார்முலா தான். F = ILB. F ILB. ஸோ இப்போ வந்து கரண்ட் 5 ஆம்பியர் மின்னூட்டம் பாயும் 50 சென்டிமீட்டர். இது வந்து I. ஸோ 50 சென்டிமீட்டர் நீளம்னா L. ஒரு கடத்தியானது டெஸ்லான்னு வந்துருச்சுன்னா அது காந்தப்புலம். ஸோ B ILB கிடச்சிருச்சா? ஸோ என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா விசை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ILB எல்லாத்தையும் பெருக்கி போட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். காந்தப்புலத்திற்கு அதாவது இது எல்லாமே செங்குத்தாக வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இணையாக வைக்கும் போது விசை 0 தான். ஓகேவா? செங்குத்தாக வைக்கும் போது மட்டும் தான் ஒரு வேல்யூ வரும். இதுவும் திரும்ப செங்குத்தாக வைக்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா அளவு மட்டும் மாற்றுறாங்க. F என்ன மின்னோட்டத்தை 4 மடங்காக மாற்றுறாங்க. நீளத்தை பாதியாக மாற்றுறாங்க. ஸோ L/2. காந்தப்புலத்தை 3 மடங்காக மாற்றுறாங்க. ஸோ எல்லாத்தையும் பிரிக்கணும்னா 6F வரும். ஸோ 6 மடங்காக மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். அவ்வளோதான். அடுத்து மின் மோட்டார் எப்படிங்கிறது? எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து மோட்டார் எனர்ஜியாக மாறுறது தான் வந்து மின் மோட்டாரோட இப்போ தூரிகைகள் மூலமாக வந்து இது வெளியே வந்து எனர்ஜியை வந்து வெளியேப்படுத்தும். ஸோ இது இதில் வந்து சுருளில் நம்பர்ஸ் அதிகரிக்கும் போது மின்னோட்டத்தின் வலிமை வந்து அதிகரிக்கும். சரியா? அடுத்து மின்காந்த தூண்டல். மின்னோட்ட கம்பியினை சுற்றி காந்தப்புலம் உருவாகிறது அப்படின்னு அயர்ஸ்டெட் நிரூபித்த போது தலைகீழ் விளைவு என்னது? கடத்தியுடன் இருந்து காந்தப்புலம் மாறும்போது கடத்தியுள்ளாக ஒரு மின்னியக்கு விசை உருவாகிறது. இதெல்லாம் சொன்னது தான் மைக்கேல் ஃபாரடே. தூண்டல்னாலே ஃபாரடேயின் சோதனைகள். அது வந்து 2 சோதனை பண்ணி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை லென்ஸின் விதியால் விளக்கப்படுகிறது. தூண்டப்பட்ட மின்னோட்டம் வந்து காந்தப்பாய மாற்றத்திற்கு எதிர்க்கும் என்பதே லென்ஸ் விதியாகும். ஃப்ளெமிங் வலது கை விதி மூலம் இதை வந்து விளக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ தூண்டப்பட்ட மின்னோட்டம் அப்படின்றப்போ லென்ஸ் விதி, ஃப்ளெமிங் வலக்கை விதி ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. மைக்கேல் ஃபாரடே வந்து ஒரு பிரிட்டிஷ் விஞ்ஞானி. மின்காந்தவியல் மற்றும் மின் வேதியியல் போன்ற அறிவியல் பிரிவுகளுக்கு பெரும் பங்களித்தார். இவர் முக்கிய கண்டுபிடிப்புகளால் அடிப்படை மின்காந்த தூண்டல், டயாகாந்த தன்மை, மின்னார் பகுப்பு இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சோம். 3 விஷயம் என்ன? மின்காந்த தூண்டல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபாரடே, லென்ஸு இது ரெண்டுமே தூண்டல் தான். அடுத்து டயாகாந்த தன்மை. டயானால இந்த மாதிரி பிரிஞ்சு போகிறதும் வந்து ஃபாரடே தான். பேரா இல்லாமல் பிரிஞ்சு போவாங்க. பிரிஞ்சு போகிறது ஃபாரடே.
ஸோ டேகாந்தத்தன்மை மின்னார் பகுப்புனாலும் பிரிக்கிறது தானே. ஸோ வந்து பிரிக்கிற எல்லா வேலையும் ஃபாரடே தான் பார்ப்பார். தூண்டி விடுறதும் அவர் தான் பண்ணுவார். தூண்டல், லென்ஸும் தூண்டல். ஓகேவா. அடுத்து இப்படி 2 வளையங்களுடன் இருக்கும் போது ஏசி கரண்ட்டாக இருக்கிறது. பிளவு வளையங்கள் யூஸ் பண்ணும் போது டிசியாக இருக்குது. பிளவு வளையங்கள் யூஸ் பண்ணி அதை டிசியாக மாற்றுறாங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து மின்மாற்றினா இது வந்து முதன்மை சுருள், இந்த பக்கம் துணை சுருள். டிரான்ஸ்ஃபார்மரில் இங்கிட்ட முதன்மை சுருள், இங்கிட்ட துணை சுருள். சரியா. ஸோ வந்து சுருளோட எண்ணிக்கையை வந்து கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணுறப்போ வெளியே வர்ற அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒன்றா பண்ணுவாங்க. ஏற்று மின்மாற்றினா ஏற்றி விடணும்னா செகண்டரி வெளியே வர்றது அதிகமாக இருக்கணும். ஸோ செகண்டரி அதிகமாக இருக்கும். இறக்கு மின்மாற்றினா கம்மி பண்ணணும். ஸோ ப்ரைமரி அதிகமாக இருக்கும், செகண்டரி கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் சுருளை வந்து மாற்றுறது, வோல்டேஜை மாற்றுறது. வோல்டேஜ் தான் கடைசியாக வர்றது நமக்கு அவுட்புட்டு. இதுக்காக தான் நம்ம இந்த நம்பர் ஆஃப் சுருளை வந்து மாற்றுறோம். சரியா. ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது, ஆனால் மின்னோட்டத்தை குறைக்கிறது. மின் அழுத்தத்தை தான் அதிகரிக்கும். சரியா. ஆனால் மின்னோட்டம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துடும். மின்னோட்டத்தை என்ன பண்ணிடும், குறைச்சிரும். இது கூட்டுச்சுன்னா அது குறைஞ்சிரும். சரியா. ஸோ N1/A2ன்றது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். N வந்து வீக் டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். நம்பர் ஆஃப் சுருள் அதிகரிப்படுத்தும் போது வோல்டேஜ் அதிகமாகும், ஆனால் கரண்ட் கம்மியாயிடும். கரண்ட் வந்து இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும். நேர்திசை மின்னோட்ட மூலத்துடன் ஒரு மின் மாற்றியை பயன்படுத்துது. மின் மாற்றி நேர்மையாக இருக்கவங்க, டைரெக்டாக இருக்கவங்க எப்போவுமே வந்து மாற மாட்டாங்க. ஸோ மின்மாற்றியை பயன்படுத்த முடியாது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நேர்மையாக இருக்கவங்க மாற்ற முடியாது, மின்மாற்றியை பயன்படுத்தவே முடியாது. அடுத்து வந்து ஒரு மின்மாற்றியின் முதன்மை சுருள் வந்து 800, துணை சுருள் 8 அப்படின்னா வந்து 220 வோல்ட்ஸ் ஏசி மூலத்துடன் இணைக்கப்படுகிறதுனா வெளியீட்டு மின்னழுத்தம் எவ்வளோ? இது வந்து அப்படி டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ES/EP = NS/NP. ES செகண்டரி கண்டுபிடிக்கணும். NS எவ்வளோ, செகண்டரி எவ்வளோ, 8/800 இன்ட்டு ப்ரைமரி எவ்வளோ, 220. ஸோ போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். மின்காந்தத்தின் பயன்கள் எங்கே பயன்படுது? ஒலிபெருக்கின் உள்ளே ஒரு நிலைகாந்தத்தின் முன் மின்காந்தம் வைக்கப்படுமா. ஸோ அது வந்து அடுத்து வந்து மின்காந்தம் வந்து காகிதம், பிளாஸ்டிக், நெகிழ்வான பொருட்களோட கூம்பா வந்து இருக்கிறதுனால அதிர்வுகளை அதிகரிக்க செய்கிறதான். காந்த தூக்கல் தொடர்வண்டி வந்து 2 டைப் ஆஃப் காந்தங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். இருவகை காந்தங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மேலே தூக்கும், இன்னொன்று வந்து அதை முன்னோக்கி தள்ளும். ஸோ 2 வகையான இது வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து வண்டியின் நிலைத்தன்மையை வேகத்தை கட்டுப்படுத்தவும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து மருத்துவத்துறையில் மின்காந்த புலங்கள் வந்து மருத்துவத்துறையில் வந்து புற்றுநோய்க்கான உடல் வெப்ப உயர்வு சிகிச்சைகள், அதுக்கப்புறம் வந்து MRI ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து காந்த ஒத்திதிர்வு தான் யூஸ் ஆகுது. அடுத்து எக்ஸ்ரே எடுக்கிறதுலையும் வந்து இந்த உபகரணம் வந்து யூஸ் ஆகுது. சரியா. ஒரு கம்பி வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது சுற்றி காந்தப்புலம் உருவாகிறது. இதுதான் வந்து மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்னு சொல்கிறோம். காந்தத்தை சுற்றி ஒரு ஈர்ப்பு விசை இல்லாட்டி விலக்கு விசை ஏற்படும், அதான் காந்தப்புலம். சரியா. காந்தத்தை சுற்றியுள்ள வளைந்த கோடுகள் புலக்கோடுகள் அப்படின்றாங்க. மின்கடத்தியால் உருவாக்கப்படும் காந்தப்புலம் வந்து மின்னோட்டத்துக்கு வந்து திசைக்கு வந்து செங்குத்தாக அமையும். B வந்து Iக்கு செங்குத்தாக அமையும். சரியா. ஒரே திசையில் மின்னோட்டத்தை கடத்தும் வந்து இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே திசையில் மின்னோட்டத்தை கடத்தும் கடத்திகள் இந்த டைரெக்ஷனில் தான் இந்த கடத்தி கடத்துது, இந்த டைரெக்ஷனில் இது கடத்துதுன்னா இது 2 ஒன்றே ஈர்க்கும். சரியா. இது வந்து கரண்ட்டில் மட்டும்தான் இப்படி பாசிபிள். ஒரே திசையில் மின்னோட்டத்தை கடத்தும் 2 கடத்திகள் ஒன்றை ஈர்க்கும். இது எதிரெதிராக இருந்துச்சுன்னா ஒன்று விலக்கும். மேக்னெட்டுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் இல்லையா. மின்னோட்டம் பாயும் கடத்தியின் உருவாகும் விசையானது ஃப்ளமிங் வழக்கை விதியால் அறியப்படுகிறது. கடத்தியின் விசை, மின்னோட்டம் பாயும் கடத்தியின் உருவாகும் விசை கடத்தியில். சரியா. கடத்தி இப்படி ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா வலது கீழே தானே வாங்குவோம். ஸோ ஃப்ளமிங் வழக்கை விதி. மின் மோட்டர் அப்படின்னா மின்னாற்றலை ஏகாற்றலாக மாற்றுறது. காந்தப்புலத்திற்கு ஏற்படும் மாற்றம் வந்து ஒரு மீடியம் மின்சுற்றில் வந்து தூண்டப்பட்ட மின்னோட்டத்தை உருவாக்கும் மின்காந்த தூண்டல். மின்சுற்றில் வந்து மின்னோட்டத்தை தூண்டினா அது மின்காந்த தூண்டல், அவ்வளோதான். தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை ஃப்ளமிங்கின் வலதுகை விதி மூலம் அறியலாம். தூண்டப்பட்ட மின்னோட்டம். சரி. மின்னோட்டத்தையும் நான் வலது கீழே வாங்கிக்கிறேன்னு சாக்கடிக்க வைக்கிறாங்க. வலதுகை விதி. மின்னியற்றி இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. ஸோ வந்து மின்காந்த தூண்டல் தத்துவத்தை மின்னியற்றி மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. மின் மாற்றி மின்திறனை ஒரு மின்சுற்றிலிருந்து மின்சுற்றுக்கு மாற்றுகிறது. மின் இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுது, ஒரு சுற்றுலேருந்து இன்னொரு சுற்றுக்கு மாற்றுது. மின்காந்த தூண்டல்னால தான் இதெல்லாம் நடக்குது. மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுறது வந்து மோட்டார். மின்மாற்றி எதில் மட்டும்தான் வேலை செய்யும்? ஏசி, டிசியில் வேலை செய்யாதுன்னு பார்த்தோம்ல. அடுத்து வந்து மின்னோட்டத்தை ஏசி சுற்றிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின்னியற்றின் பகுதி வந்து தூரிகைகள், ப்ரஷஸ் தான் வெளியே கொண்டு போகும். காந்தப்பாட அடர்த்தியின் அலகு வெபர்/மீட்டர் ஸ்கொயர்.
காந்தப்புல தூண்டல்களின் எஸ்ஏ அலகு வந்து டெஸ்லா. உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவது வந்து மின் இறக்கி. குறைந்த மாறுதிசை மின் இறக்கி தான் வந்து மாற்றும். மின் மோட்டார் அப்படிங்கிறது மின்னாற்றலை வந்து எந்திர ஆற்றலாக மாற்றதும். மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருவி வந்து மின்னியற்றி. காந்த பொருள் வந்து இரும்பு, காந்தமில்லாத பொருள் வந்து மரம். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் ரெண்டும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது டயர்டே இல்லாமல் அயர்ஸ்டெட். மின்காந்த தூண்டல் தான் ஃபாரடே. மின்னியற்றி வந்து தூண்டல் மூலமாக தான் மின்னியற்றி வந்து உருவாக்கப்படுது, அந்த செயல்படுது. அடுத்து ஒரு மின்னியற்றி எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக. கரெக்டு. காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றை விளக்குகின்றன, வெட்டிக்கொள்வதில்லை. வெட்டிக்காது. ஆமாம். அடுத்து ஃப்ளமிங் இடது கை விதி மின்னியற்றி விதி அப்படின்னு அழைக்கப்படுது. இல்லை, வலது கை விதி தான். சுருளின் பரப்பை குறைப்பது மின்மாற்றின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கலாம், இல்லை குறைக்க தான் முடியும். மின்மாற்றி நேர்திசை மின்னோட்டத்தை மாற்றுகிறது, இல்லை எதிர்திசை ஏசியை மட்டும் தான் மாற்ற முடியும். ஒரு இறக்கு மின்மாற்றியில் முதன்மை சுருளில் உள்ள சுருள் எண்ணிக்கை துணை சுருளில் உள்ள சுருளின் எண்ணிக்கை விட அதிகமாக இருக்கும். கரெக்டு. ஆமாம். அதனால தான் வந்து அடுத்தது கம்மியாக இருந்தால் தான் வந்து குறைக்க முடியும், இறக்க முடியும் இறக்கு மின்மாற்றி. ஓகேவா? அடுத்து இதில் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக அடுத்த யூனிட்டுக்கு போயிடலாம். ஆல்ரெடி 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இது கூட அடுத்த வீடியோவிலேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல்ரெடி இந்த வீடியோவில் மட்டும் நம்ம வந்து செகண்ட் யூனிட்லேருந்து கவர் பண்ணியிருக்கோம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் 4 யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.